முதல்ல வந்து மிதுனராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான். அவர் வந்து இந்த 5ஆம் மாதம் 2025 5ஆம் மாதம் உங்களுடைய ஜென்ம குருவாக வரார். ஸோ ஜென்ம குருவாக வரும்பொழுது வேலையிலேருந்து நீங்கள் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் ஜென்ம குருவாக வரும்பொழுது சனி பகவான் குருவனுடைய வீட்டில் இருக்கார். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கு வேலையில் மாற்றங்கள் நிச்சயமாக வரப்போகிறது. பல பேர் வெளிநாட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மாற்றங்கள் வரப்போகிறது. அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் 2025 7ஆம் மாதத்துலேருந்து 11ஆம் மாதத்துக்குள்ளே வெளிநாடு வேலை ட்ரை பண்ணுறவங்களுக்கு வெளிநாடு வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஒரு தரத்துக்கு 2 தரம் முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக வெளிநாடு வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இதுக்கு அடுத்து அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து உங்களுடைய ராசி அதிபதி புதனுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணிக்கக்கூடிய காலகட்டம் 2026 வருது. 2026 நீங்கள் வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, இதுக்கெல்லாம் வந்து உங்களுடைய ஆஃபீஸ்லேருந்தே உங்களுக்கு லோன் கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். 2026 நீங்கள் வீடு வாகனம் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சக்ஸஸ் ஆகும். 2025 உங்களுடைய தொழிலில் க்ரோத்து, நீங்கள் வேலையை வந்து உத்தியோக உயர்வு, உத்தியோக மாற்றம், இந்த கம்பெனி வந்து வேறு கம்பெனிக்கு நீங்கள் வேலை தேடி அது கிடைக்கிறது, வெளிநாடு வேலைக்கு கிடைக்கிறது, இது மாதிரி க்ரோத், உங்களுடைய கேரியர் க்ரோத் வந்து வரப்போகிறது. 2026 வந்து வீடு பர்சனல் க்ரோத், இந்த வேலை மூலமாக உங்களுடைய பர்சனல் க்ரோத், வீடு வாங்கிறது, வாகனங்கள் வாங்கிறது, இந்த மாதிரி வீட்டில் வந்து சுபகாரிய செலவினங்கள் ஏற்படுறது, இது மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கப்படுது 2026. இதெல்லாம் வந்து கேரியர் அண்ட் க்ரோத்தில் தொழில் செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு 2026 மிக மிக நல்ல காலமாக இருக்கும். அந்த 2026 பணம் காசு வரவு எல்லாமே சூப்பராக இருக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு 2026, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு 2026 அவ்வளோ நல்ல காலங்களாக இருக்கும். சனிபானம் அதில் வந்து மிக நல்ல விஷயங்களும் உங்களுக்கு செய்ய போகிறாரு. இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்துருந்த அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு செய்வார். இந்த பொதுவாக மிதுனராசி அன்பர்கள் வந்து தொழில் செய்கிறவங்க, வேலை பார்க்குறவங்க எல்லார்ட்டையும் வந்து உங்களுக்கு காசு வந்து எப்போவுமே தங்காது. எவ்வளோ வந்தாலும் உங்களுக்கு தங்காது. நீங்கள் அதை மட்டும் வந்து சேமிக்கிறதுக்கு உங்கள் பேரில் இல்லாமல் உங்கள் மனைவி பேர்லையோ, குழந்தைங்க பேர்லையோ, இல்லை அம்மா பேர்லையோ, அப்பா பேர்லையோ இந்த மாதிரி நீங்கள் சேமிச்சிங்கன்னா உங்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள்